இருந்துச்சு. நல்லா இருக்காளா? அவ நல்லா இருக்காளான்னு கேட்டுட்டே இருந்தேன். ஆனா லாஸ்ட்ல ஒண்ணே ஒண்ணு சொல்லிட்டாங்க. "செர்விக்ஸ் லென்த் வந்து கம்மியாயிடுச்சும்மா. நீங்க சீக்கிரம் போய் டாக்டர பாருன்ட்டாங்க." அது ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட்டா இருந்துச்சு. அச்சச்சோ! அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னு. ஆனா ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தாங்க. "செர்விக்ஸ் லென்த் கம்மியாச்சுன்னா கண்டிப்பா ஸ்டிட்ச் போடுவோம்." அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாம செர்விக்ல ஒரு பாலிப் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க இந்த டாக்டர். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, அந்த பாலிப்ப இப்போதைக்கு எடுக்க முடியாது. ஆஃப்டர் டெலிவரி பார்த்துக்கலாமான்னு சொல்லிட்டாங்க டாக்டர் கேட்குறப்ப. இதுதான் எங்க குட்டி. பாருங்க எவ்வளோ செமத்தா அழகா இருக்காங்கன்னு. உள்ள மட்டும் தான் அப்படி இருந்தாங்க. வெளிய ஒரே சேட்டைக்கார குட்டியா இருக்காங்க. இங்க பாருங்க 3Dல தங்கக்குட்டி எப்படி இருக்காங்கன்னு. ஒரு சந்தோஷம் இருந்தா கூட டாக்டர் சொன்னாங்க, "செர்விக்ஸ் லென்த் கம்மியா இருக்குமா, சீக்கிரம் நம்ம நாளைக்கே சர்ஜரி வச்சுக்கலாம். இது தள்ளி போட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க." நான் புதன்கிழமை பார்த்தேன், வியாழக்கிழமையே சர்ஜரியும் வச்சுட்டாங்க. யூரின் இன்ஃபெக்ஷன் ரிசல்ட்டும் பார்த்துட்டிங்கன்னா வந்துருச்சு. அதுலேயும் சென்சிட்டிவ் தான் வந்துச்சு. அந்த மெடிசனும் இருந்துச்சு. சரி அது 3 நாள் முடிச்சோடனே சர்ஜரி பண்ணிக்கலாமா அப்படின்னாங்க.